இன்னைக்கு நாம இந்த வீடியோல ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போற ரிங் வந்து இந்த மாடல் ரிங் தான். பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், இந்த சைடுல ஒரு ஹார்ட்டும் இந்த சைடுல ஒரு ஃப்ளவரும் இருக்கு. இந்த இடத்துல 22 கேரட்டும் 916 ஹால்மார்க்கும் பிரிண்ட் பண்ணிருக்காங்க. பாருங்க. இப்போ இந்த ரிங்கோட வெயிட் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. பாருங்க, இந்த ரிங்கோட வெயிட் வந்து 1 கிராம் 980 மில்லி இருக்கு. இந்த ரிங்கோட வெயிட் வந்து 1 கிராம் 980 மில்லி இருக்கு. இப்போ இந்த ரிங்கோட கால்குலேஷன் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்குள்ள கோல்ட் ரேட் 12,765 இன்று இப்ப பார்த்த இந்த ரிங்கோட வெயிட் வந்து 1 கிராம் 980 மில்லி. பாருங்க, இந்த ரிங்கோட கோல்ட் ரேட் மட்டும் 25,274. அதாவது கோல்ட் ரேட் மட்டும் செய்கூலி சேதாரம் தவிர்த்து கோல்ட் ரேட் மட்டும் 25,274. செய்கூலி சேதாரம் சேர்க்கும் போது எக்ஸ்ட்ராவா அமௌண்ட் வரும். வாங்க அடுத்த மாடல் பார்க்கலாம். அடுத்து நாம பார்க்க போறது இந்த மாடல் ரிங் தான். பாருங்க, ரவுண்ட் ஷேப்ல கொஞ்சம் டிசைன் மட்டும் இருக்கு. பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதுல பாருங்க, இந்த இடத்துல 22K கேரட் 22 கேரட் அதுக்கப்புறம் 916 ஹால்மார்க் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ரிங்கோட வெயிட் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. பாருங்க, இந்த ரிங்கோட வெயிட் வந்து 980 மில்லிகிராம். இந்த ரிங்கோட வெயிட் வந்து 980 மில்லிகிராம். இப்போ இந்த ரிங்கோட கால்குலேஷன் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்குள்ள கோல்ட் ரேட் 12,765 இன்று இந்த இப்ப பார்த்த ரிங்கோட வெயிட் வந்து 980 மில்லிகிராம். பாருங்க, 12,509 தான் இந்த ரிங்கோட கோல்ட் ரேட் மட்டும். அதாவது செய்கூலி சேதாரம் தவிர்த்து கோல்ட் ரேட் மட்டும் 12,509. செய்கூலி சேதாரம் சேர்க்கும் போது எக்ஸ்ட்ராவா அமௌண்ட் வரும். இது வெறும் கோல்ட் ரேட் மட்டும். வாங்க அடுத்த மாடல் பார்க்கலாம். அடுத்து நாம பார்க்க போற மாடல் இதுதான். பாருங்க, இதுவும் பிளாங்கா எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க. எந்த டிசைனுமே இல்ல, நடுவுல ஒரு 3 கோடு மட்டும்தான் இருக்கு. நல்ல பொலிப்பமான மாடல். பாருங்க, இந்த இடத்துல 22 கேரட் 916 ஹால்மார்க் வந்து பிரிண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த ரிங்கோட வெயிட் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இந்த ரிங்கோட டோட்டல் வெயிட் வந்து 2 கிராம் 50 மில்லி இருக்கு. பாருங்க, இந்த ரிங்கோட டோட்டல் வெயிட் 2 கிராம் 50 மில்லி. இப்போ இந்த ரிங்கோட கால்குலேஷன் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்குள்ள கோல்ட் ரேட் 12,765 இன்று இந்த இப்ப பார்த்த ரிங்கோட டோட்டல் வெயிட் வந்து 2 கிராம் 50 மில்லி. பாருங்க, இந்த மாடல் ரிங்கோட டோட்டல் ரேட் கோல்ட் ரேட் மட்டும் 26,168 வருது. அதாவது செய்கூலி சேதாரம் தவிர்த்து வெறும் கோல்ட் ரேட் மட்டும் 26,168. செய்கூலி சேதாரம் சேர்க்கும் போது எக்ஸ்ட்ராவா அமௌண்ட் வரும். வாங்க அடுத்த மாடல் பார்க்கலாம். அடுத்து நாம இந்த மாடல் தான் பார்க்க போறோம். இதுவும் பிளாங்கான மாடல், ஆனா சின்ன சின்ன டிசைன்ஸ் மட்டும்தான் இடையில வருது. பாருங்க, இந்த மாடல் டிசைன்ஸ் மட்டும்தான் வருது.
பாருங்க, இதுல 22 கேரட் 916 ஹால்மார்க் வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. இப்போ இந்த ரிங்கோட வெயிட் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இந்த ரிங்கோட டோட்டல் வெயிட் வந்து 1 கிராம் 970 மில்லி வருது. இந்த ரிங்கோட டோட்டல் வெயிட் வந்து 1 கிராம் 970 மில்லி வருது. இப்போ இந்த ரிங்கோட கால்குலேஷன் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்குள்ள கோல்ட் ரேட் 12,765 இன்டு இப்போ நாம பார்த்த ரிங்கோட இந்த டோட்டல் வெயிட் வந்து 1 கிராம் 970 மில்லி. பாருங்க, இந்த ரிங்கோட டோட்டல் கோல்ட் ரேட் மட்டும் 25,147 வருது. அதாவது செய்கூலி சேதாரம் தவிர்த்து 25,147. செய்கூலி சேதாரம் தவிர்த்து கோல்ட் ரேட் மட்டும் இந்த ரிங்கோடது 25,140. செய்கூலி சேதாரம் சேர்க்கும் போது எக்ஸ்ட்ராவா அமௌண்ட் வரும். வாங்க அடுத்த மாடல் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த மாடல் தாங்க. பாருங்க, எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு பாருங்க. நடுவுல ஒரு ரவுண்ட் ஷேப் மட்டும் வந்திருக்கு. இதெல்லாம் ஒயிட் கோல்டு. இது மோல்டிங் டைப் ரிங். இந்த இடத்துல 22 கேரட் 916 ஹால்மார்க் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. கேமரால தெரியுமான்னு தெரியல. 916 ஹால்மார்க் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ரிங்கோட டோட்டல் வெயிட் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இந்த ரிங்கோட டோட்டல் வெயிட் வந்து 860 மில்லிகிராம் வருது. இந்த ரிங்கோட டோட்டல் வெயிட் வந்து 860 மில்லிகிராம் வருது. இப்போ இந்த ரிங்கோட கால்குலேஷன் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்குள்ள கோல்ட் ரேட் 12,765 இன்டு 860 மில்லிகிராம். இப்போ காட்டின ரிங்கோட வெயிட் பாருங்க, இந்த ரிங்கோட டோட்டல் கோல்டு பிரைஸ் வந்து 10,977. அதாவது செய்கூலி சேதாரம் தவிர்த்து வெறும் கோல்ட் ரேட் மட்டும் 10,977. செய்கூலி சேதாரம் சேர்க்கும் போது அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ராவா வரும். வாங்க அடுத்த மாடல் பார்க்கலாம். அடுத்து நாம இந்த மாடல் தான் பார்க்க போறோம். பாருங்க, மாடலே எவ்வளவு அழகா இருக்குன்னு. இதுல இந்த மாதிரி நடுவுல வந்திருக்குல்ல, இது வந்து மொத்தமா ஸ்டோனு, ஒயிட் ஸ்டோனு. நல்லா பாருங்க, தெரியும்னு நினைக்கிறேன். இதுல 22 கேரட் 916 ஹால்மார்க் வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ரிங்கோட வெயிட் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இந்த ரிங்கோட டோட்டல் வெயிட் வந்து 1 கிராம் 200 மில்லி. இந்த ரிங்கோட டோட்டல் வெயிட் வந்து 1 கிராம் 200 மில்லி. இப்போ இந்த ரிங்கோட கால்குலேஷன் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்குள்ள கோல்ட் ரேட் 12,765 இன்டு இப்போ நான் காமிச்ச ரிங்கோட வெயிட் வந்து 1 கிராம் 200 மில்லி. பாருங்க, இந்த ரிங்கோட ஒரிஜினல் கோல்டு பிரைஸ் மட்டும் 15,318. அதாவது செய்கூலி சேதாரம் தவிர்த்து வெறும் கோல்டு ரேட் மட்டும் 15,318. செய்கூலி சேதாரம் சேர்க்கும் போது அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ராவா வரும். இன்னைக்கு நாம பார்த்த இந்த ரிங் கலெக்ஷன்ஸ்ல ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பர்ல நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாடலை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க அனுப்பி கேட்டா போதும். நான் வந்து அதுல செய்கூலி சேதாரம் சேர்த்து எவ்வளவு அமௌண்ட் வரும்னு உள்ளதை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நீங்க விருப்பமா இருந்தா ஆர்டர் பிளேஸ் பண்ணா போதும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் இனி போடுற எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். உங்களுக்கு தேவையானவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க.